இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, பெத்தானியான ஒரு ஊர், முதல்ல பரிச்சயமான ஊர். அதில் மிக சிறப்பான ஒரு குடும்பம் இருந்துச்சு. அங்கே மார்த்தா, மரியா, லாசருடைய குடும்பம். ஏசப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான, ஏசப்பாவுக்கு நிறைய உதவிகள் செய்கின்ற ஒரு குடும்பம். ஏசப்பா பெத்தானியா போனால் அங்கே போய் தங்குறது வழக்கம். அப்படி ஏசப்பாவுக்காக அந்த குடும்பம் வாழ்ந்தது. அங்கே ஒரு மரண செய்தி, லாசர் இறந்து போய்விட்டார். செய்தி ஏசப்பாவுக்கு வருது. ஏசப்பா பறந்தோடி போகிறார். அங்கே போகின்ற பொழுது மார்த்தா ஏசப்பான வார்த்தையோடு சொல்லுவாங்க. நம்ம ஆழமாக கவனம் தான் இன்னைக்கு தியானமே. அதான் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தீங்க வச்சிங்களேன், என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். சகோதரர்களில் வார்த்தை கவனிக்கணும். கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே அழிவு கிடையாது, இழப்பு கிடையாது, துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது. மகிழ்ச்சி ஒன்றே அங்கே அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். கடவுள் இருக்கின்ற இடம் மகிழ்ச்சியை தருகின்ற ஊற்றாக அமையும். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இறைமையா சொல்றாரு பாருங்க பார்ப்போம். ஒரே திகில். வாருங்க, அவன் மேல பழி சுமத்துவோம். வாருங்க, அவன் வீழ்ச்சி அடைய செய்வோம். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சி எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவரே, ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், அவனை பழி தீர்த்துக்கலாம் என்று என்னை பழி வாங்க கூட்டம் என்னை சூழ்ந்து நிற்குது. ஆண்டவரே, அதுக்கு அடுத்த வரி நம்ம கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்ம யார் என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே. நம்முடைய ஆற்றல் ஆண்டவர், நம்முடைய வலிமை ஆண்டவர், நம்முடைய மீட்பு ஆண்டவர், நம்முடைய கற்பாறை ஆண்டவர், நம்முடைய கோட்டை ஆண்டவர். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாத பாட்டை பாடி பாருங்க பாப்போம். கலங்காதே, தெரியாதே. எவ்வளவு பெரிய கஷ்டம் முன்ன நிக்கட்டும், இயேசு உங்களுக்கு முன்னாடி போயிட்டு அதை சாய்த்து விடுவார். கடவுள் நம்மோடு கூட இருந்தால் நம்ம யாருன்னா செய்ய முடியும்? தாவீது அரசன் திருப்பாடல பாருங்களேன். இன்னைக்கு தன்னுடைய சொந்த புள்ள அப்சலோமே தாவீதை கொலை பண்ண தேடுறான். பெத்த தகப்பனையே கொலை பண்ண தேடுறான் அப்சலோம். ஆண்டவர் தாவீதர் எங்கேயோ ஓடல, ஆண்டவரை பார்த்து தான் போனார். பாருங்க பார்ப்போம், இந்த திருப்பாடல பாருங்க பார்ப்போம். என் நெருக்கடி வேலையில் ஆண்டவரை நான் மன்றாடினேன், அவர் எனக்கு செவி சாய்த்தார். பாருங்க பார்ப்போம். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாளத்தின் கயிறு என்னை இறுக்கியது, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேலையிலே நான் கடவுளை ஆண்டவரை கூப்பிட்டேன், அவரை பண்ணார், எனக்கு செவி சாய்த்தார். சகோதரர்களே, கடவுளை அழைப்போம். தவக்காலம். கடவுளே எங்க கூட இருங்க, கடவுளை என் கூட இருங்க, என் கூட இருங்க என்று சொல்லுவோம். எங்களோட தங்கும் ஆண்டவரே, ஜெபிப்போம். கடவுள் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு யார் இன்னைக்கு நட்சதி பாருங்க பார்ப்போம். கல் எடுத்து அடிக்க ஏசப்பாவை எல்லாம் முன் வராங்க பாருங்க. எதுக்கு? நீ கடவுள் புள்ள உன்னை சொல்லிக்கிறிய நீ? சரி, சொல்லிக்கிற. கடவுள் என் உள் இருந்து செயல்படுத்துறாரு, செய்யறாரு. அந்த செயலை பொறுத்தாவது நம்புங்கள் சொல்ற பாருங்க. கடவுள் என் கூட இருக்கிறாரியா?
நல்லது செய்கிறேன், நம்பு சொல்கிறார். கடவுள் உள்ளே இருந்தால் நன்மைகள் நம்மிடத்தில் ஊற்று பெருக்காய் பெருக்கெடுத்து ஓடும். சகோதரர்களே, இன்னும் பாருங்க பார்ப்போம். தந்தை என்னுள்ளும் இல்லையா, நான் அவருள்ளும் இருக்கிறேன். அதே போல நம்முடைய உள்ளத்தில் கடவுளுக்காக ஒரு சின்ன ஒரு ஆசனம் போட்டு வைப்போமே, அந்த ஆசனத்தில் ஆண்டவர் அம்மா வைப்போமே. கடவுள் நம்ம கூட இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் செய்திட முடியாது. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். கடவுள் வலிய மிகுந்த போர் வீரனை போல என் கூட இருக்கார். அந்த வார்த்தையை நாமளும் சொல்லலாம். நெருக்கடியா, கஷ்டமா, மன உளைச்சலா, வீட்டில் பிரச்சனையா, தாங்க முடியாத ஒரு வேதனையா, ஆண்டவரை கூப்பிடுங்க. கடவுள் நமக்கு தன் கரத்தை நீட்டி நம்மை காபந்து செய்வார்.